ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். தை மாத ராசி பலன். சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார். உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இவர் ஜனவரி 13 காலம்பரை 5:43 24 தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார். பிப்ரவரி 11 வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார். இது அடியனுடைய புஷ்யபக்ஷாயன அம்சப்படி. வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி 14 பிற்பகல் 12:44 மகர ராசிக்கு பெயர்கிறார். 12 பிப்ரவரி 12 ராத்திரி கும்பராசிக்கு போகிறார். இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன். சனி கும்பத்தில் தான் இருக்கார். மார்ச்சில் தான் பயிற்சியாகிறார். ராகு மீனத்தில் இருக்கார். அண்டு குரு வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார். கன்னியில் கேத்து இருக்கார். இது இந்த மாதம் ஃபுல்லாக மாறல. சூரியன் தனுசுலேருந்து இப்போ மகரத்துக்கு மாறி இருக்கார். அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார். அண்டு தனுசு லக்னமாக இருக்கு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கு. 7க்குடையவர் லக்னத்தில் இருக்கார். திருமண வாய்ப்புகள் கூடி வருது. நான் மார்கழி மாதத்திலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். திருமண வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கைகூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது. கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி 24 அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார். அண்டு புதன் அதே 24 ஜனவரி 24 ராத்திரி தனுசுலேருந்து மகரத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்திருக்கார். அவர் 27 ஜனவரி 27 மீன ராசிக்கு போகிறார். உச்ச ராசி நோக்கி நகர்றார். இதுதான் கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது, எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடந்த மாத பலன்களில் வருஷ பலன், சமீபத்தில் போட்ட வருஷ பலன், அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ. புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ சொல்ல போகிறதுமே இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும். அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க. லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் 1 அப்படியே ரவுண்டாக 12 வரைக்கும் எண்ணினோம். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன், எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு 6ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது, அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது, ப்ளஸ் இப்போ அந்த கிரகம் 6ல் இருக்கா, உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு 6க்கு வந்திருக்கா, 8க்கு வந்திருக்கா, 12க்கு வந்திருக்கா. இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்னா துஷ்டானம்னு சொல்லுவாள். ஒரு பலன் கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது, நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே ஜனன ஜாதகத்திலே அது 6, 8, 12ல் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஒரு கெடுதலும் இருக்காது, நல்லதும் இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் தசா புக்திகள், என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அந்த தசையோட அதிபதி, குரு தசைன்னா குரு, புத புக்தினா புதன். ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார், அவர் 6, 8ல் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில். அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் ரொம்ப சுமாராக இருக்கும். என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு.
இதை மனசில் வச்சுட்டு வரிசையாக ராசி பலன் பாருங்க, உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க, உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்க. மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே இருக்கிற செவ்வாய் வக்ரியாக வேற இருக்கார். இந்த டெபிலிட்டேட்டட்னு சொல்லுவா, அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு மகாபெரிவா, காஞ்சி மகாபெரிவா சொல்லியிருக்கா. கிரகங்களை பழிக்காதேன்னு சொல்லியிருக்கா. அதனால கூடுமான வரையில் கிரகங்களை கெடுதலாக சொல்லவே கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியில் இருக்கிற வக்ர செவ்வாய் 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறார், 12ல் போகிறார். கொஞ்சம் தூக்கம் கெடும், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் வீட்டில் இருக்கிற புதன் 7ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ என்ன ஆகும்னா அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு ஒரு வழி கிடச்சிடும், அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. அப்போ என்ன ஆகும், அப்படியே ஏதாவது ஒன்று தடங்கள் வந்ததுன்னா ஏதாவது ஒன்று இதுவும். அதே போல் 9ல் 8ல் இருக்கிற சுக்கிரன் 9க்கு போகிறது. பணம் கடன் இருந்தது, கடன் பிரச்சனைக்கு தீர்றதுக்கு வழி வரும். வெளியில் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தேன் திரும்பியே வரமாட்டேங்கிறதுப்பா அப்படின்னா அதுவும் வரத்துக்கான வழிகள் உண்டாகும். ராகு அங்கே உட்காந்துருக்கார், அப்போ ஆசைகள் அதிகமாகும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணத்துக்கு வழி பிறக்கும் நிச்சயமாக. உழைக்கிற வர்க்கத்துக்கு அவள் எதிர்பார்க்குற ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது வேறு நல்ல வேலை கிடைக்கலாம். சொந்த தொழில் பண்ணுறவா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண முதலீடு போடும்போது. 27, 28 தேதிக்கு அப்புறம், அதாவது மாத கடைசியில், ஜனவரி மாத கடைசியில், பிப்ரவரியில் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சி விடுறது. அதனால அது வரைக்கும் மேக்சிமம் மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக உழைக்கிற வரைக்கும். பணம் கொடுத்தேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யாருக்கிட்டேருந்து வரணும் அதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும், ஓகேவா? அதை பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் எல்லாருமே 35 வயசில் படிச்சுட்டு இருந்தாலும் அவளுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்ட தேவதையை பிரார்த்தனை பண்ணிட்டு படிப்பில் கவனம் செலுத்தலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி மாதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகி. இதை ஒரு 10 வாட்டி சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக கடகராசிக்கும் ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும், அவசரப்படக்கூடாது. ஜலராசி, ராகு நன்னா இல்லை, கேத்து நன்னா இல்லை. 3ல் இருக்கிற கேத்து மாரக தடைகளை உண்டாக்கிண்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே, நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.